அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பூஜையை தான் பார்க்க போறோம். நாளை ஐப்பசி பௌர்ணமி. அதற்கு முன்னாடியே இந்த பூஜையை நாம செஞ்சிடணும். அதாவது இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல இந்த பூஜையை நீங்க செய்தால் ரொம்பவே சிறப்பு. பொதுவாகவே இந்த வழிபாடை எப்ப செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பிறை நாட்கள் வரக்கூடிய அந்த தினத்துல நம்ம செய்தா ரொம்பவே சிறப்பு. அமாவாசை கழித்து வரக்கூடிய அந்த வளர்ப்பிறை தினங்கள் பௌர்ணமிக்கு முன்னாடி இந்த பூஜையை என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் செஞ்சிடணும். நாளைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க. என்ன வழிபாடு அப்படின்னா, நம்ம வீட்டில் அஷ்டலக்ஷ்மி தாயாரோட படம் இருக்கும், அப்படி இல்லைன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு இருக்கும் இல்லையா, அந்த படத்திற்கோ அல்லது விளக்கிற்கோ நம்ம 8 விதமான புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். முதல்ல அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாம். தனம், தானியம், சந்தானம், ஜெயம், தைரியம், ஆயுத பலம், ராஜ்யம், வாகனம். இதுதான் அஷ்ட ஐஸ்வர்யங்கள். தனம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பணம் மற்றும் தங்கத்தை தான் தனம் அப்படின்னு சொல்லுவோம். தானியம் அப்படிங்கிறது உணவு தானியங்கள். சந்தானம் அப்படிங்கிறது குழந்தைகள். ஜெயம் அப்படிங்கிறது வெற்றி. தைரியம் அப்படிங்கிறது மன உறுதி. ஆயுத பலம் அப்படிங்கிறது புத்தி கூர்மை, திறமை. அந்த திறமையை வச்சு, புத்தி கூர்மை அப்படிங்கிற அந்த திறமையை வச்சு நம்ம செல்வத்தை சேர்ப்பது தான் ஆயுத பலம். ராஜ்யம் அப்படின்னா சொத்துக்கள் சேர்ப்பது, பதவியை அடைவது. இதெல்லாம் ராஜ்யம் அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை சேரும். வாகனம், இதுல என்ன ஐஸ்வர்யம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம வாகனங்களை சேர்ப்பது, போக்குவரத்திற்காக நாம பயன்படுத்தும் அனைத்து கருவிகளும் வாகன ஐஸ்வர்யத்தை சேரும். இந்த அஷ்ட புஷ்பங்கள் என்ன அப்படின்னா, தும்பை, வில்வம், செந்தாமரை, செம்பருத்தி, புன்னை, வெள்ளை எருக்கம்பூ, நந்தியாவட்டம், செண்பகம். இந்த அஷ்ட புஷ்பங்களால அஷ்டலக்ஷ்மியை நீங்கள் வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா வளமும் பெறுவீர்களாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.